ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் ஒரு முக்கியமான அப்டேட்டை மெட்டா நிறுவனம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரியான பழைய மொபைல்லாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இதில் இனிமேல் வாட்ஸ்அப் செயல்படாது அப்படிங்கிற அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். 2024லேயும் இதே மாதிரி பழைய ஸ்மார்ட் ஃபோன்களில் வாட்ஸ்அப் செயல்படாது அப்படிங்கிற மாதிரி மெட்டா நிறுவனம் அறிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில் இந்த வருஷத்துக்கான எந்தெந்த மொபைலில் எல்லாம் இந்த வாட்ஸ்அப் இயங்காது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தான். ஐஃபோனில் எந்தெந்த மாடல்லாம் வாட்ஸ்அப் செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 5s, ஐஃபோன் 6, ஐஃபோன் 6 ப்ளஸ், ஐஃபோன் 6s இந்த மாடல்களில் ஐஃபோனில் இனிமேல் வாட்ஸ்அப் செயல்படாது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் சாம்சங்கில் எந்தெந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி நோட் 3, சாம்சங் கேலக்ஸி S4 இந்த 2 மாடல்களில் வாட்ஸ்அப் இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஹூவாய் P6 மாடல்லையும், எக்ஸ்பிரியா Z1லேயும், எல்ஜியில் எல்ஜி G2 மாடல்லையும் இந்த வாட்ஸ்அப் இயங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மோட்டோரோலா மொபைலில் எந்த மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா ஜெனரேஷன் 1 மாடல்லையும், மோட்டோரோலா ரேசர் HD மாடல்லையும், அதே போல் மோட்டோ G 2014 அப்படிங்கிற மாடல்லையும் இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது இயங்காது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. நாம் சொன்ன இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மொபைல் எல்லாம் இனிமேல் வாட்ஸ்அப் செயல்படாது அப்படிங்கிற மாதிரி மெட்டா நிறுவனம் அறிவிச்சிருக்கிறாங்க. இது எப்போலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்னிலேருந்து ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து இது செயல்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் பற்றின இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு வச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.